அந்த காலத்தில் நம்ம சொந்தக்காரங்களை யாரையாச்சும் நலம் விசாரிக்கணும்னா அதுக்கு ஒரு லெட்டர் வாங்கி அதுக்கு ஒரு பேனா தேடி கண்டுபிடிச்சி அதை உட்காந்து பொறுமையாக 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் எத்தனை சொந்தக்காரர் இருக்காங்களோ அவங்க வீட்டில் எத்தனை பேரண்ட்ஸ் இருக்காங்களோ நம்ம சொந்தக்கார வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அதில் பதிவு செஞ்சு அண்ணனை கேட்டதா சொல்லுங்க, அக்காவை கேட்டதா சொல்லுங்க, அண்ணியை கேட்டதா சொல்லுங்க, அத்தையை கேட்டதா சொல்லுங்க, இப்படியெல்லாம் அதில் வசனம் எழுதி அதை அவங்க போஸ்ட் பண்ணி அது 3 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து அதை அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்பி அவங்க ஒரு லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அது நமக்கு வரும்போது இருந்த சந்தோஷம், அந்த உறவு, அந்த நேர்மையான உறவு, நேர்மையான அன்பு, உண்மையான பாசம் எல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த காலத்தில் எழுத ஒரு லெட்டர், அது ஒரு பேனா, அதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள், அது 3 நாளுக்கு அப்புறம் போய் அவங்களுக்கு சேர ஒரு நாள், அதை பிரித்து படிக்க ஒரு நாளுக்குலாம் அவசியமே இல்லை. ஒரு செகண்ட் ஒரே ஒரு டிக் அடிச்சா போதும், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், ஹாய் ஹவ் ஆர் யூ, முடிஞ்சு போச்சு. இதை கேட்க இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு தயக்கமாக இருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த காலத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த காலத்தில் நம்மளை பற்றி சொந்தக்காரங்க ஏதாவது லேசாக ஒரு குறை சொன்னால் அடுத்த நிமிஷம் இன்னொரு சொந்தக்காரன் நமக்கு மெசேஜ் பண்ணிடுவான். அப்புறம் எப்படி அவங்ககிட்ட பேசுவான்? அவ்வளோதாங்க. இதனால தான் சொந்தத்துக்குள்ள நிறைய பிளவுகள் ஏற்படுது.